எல்லாருக்கும் வணக்கம். கரூரில் நடந்த விபரீதத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். ஃபஸ்ட்டு, அந்த விபரீதத்தில் இழந்து தவிச்சு நிற்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் பொதுமக்களான நம்ம வருத்தத்தை தெரிவிச்சுக்கலாம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும். இப்போ என்ன எனக்குள்ள ஒரு குழப்பம்னா, அந்த விபரீதத்தில் நடந்தது சதியா விதியான்றதான் என்னோட குழப்பமே. விதியோ சதியோ அந்த கடவுளுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும். இன்னொன்று, சதியாக இருந்துச்சுன்னா செஞ்ச நமக்கு தான் தெரியும். நான் யார் சைடு இருக்குன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் பார்த்து எப்படி மக்களுக்கு காட்டணும்னு நினைச்சு பண்றனோ அதுதான் முன்னாடி இருக்கவங்களுக்கு தெரியும். நான் எப்படி வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேனோ அதுபடிதான் நான் பிளான் பண்ணி காட்டுவேன். நான் எந்த கட்சியா வேணாலும் இருக்கலாம். இவிகே கட்சியில இருந்தும் பண்ணலாம், டிஎம்கே கட்சியில இருந்தும் பண்ணலாம். நான் சொல்லல இது சதின்னு. விதியா இருந்ததை கூட தற்செயலா நடந்ததை என்ன பண்றோம், ஒருத்தரை கை காமிச்சிக்கிறோம். இது குழப்பம். ஃபர்ஸ்ட் உண்மை என்னன்றதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நடந்தது என்னன்றது சரியா இருந்தாலும் சரி விதியா இருந்தாலும் சரி அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். இன்னொன்னு, செஞ்ச எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் பிளான் பண்ணி பண்ணுனேன்னா நான் பார்த்து மக்களுக்கு எப்படி வெளிக்காட்டணும்னு நினைக்கிறேனோ அதுபடி பக்காவா பிளான் பண்ணி பண்ணுவேன். அதனால ஒருத்தரை குறைகள் சொல்றது விட்டுருங்க. இப்ப அடுத்த விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, ரீசெண்ட்ல நடக்கிற எல்லாமே மக்களை குழப்பத்திலேயே வச்சுக்கணுன்றது ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இப்ப எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு பொதுமக்களான நம்ம சிந்திக்கணும். நம்ம கையில தாங்க எல்லாமே இருக்கு. டிஎம்கேவா இருக்கட்டும், டிவிகேவா இருக்கட்டும், எல்லா கட்சி தொண்டர்களும் ஒருத்தர் சண்டை கட்டிக்கிறத விட நிறைகள் குறைகளை கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். வேற வழி இல்லை. ஆனா யாரையுமே வார்த்தைகள் விடாதீங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலைன்றதுக்காக நம்ம வார்த்தைகளை விட்டுறக்கூடாது, நிதானத்தை இழந்துடக்கூடாது. எனக்கு பிடிச்ச மாதிரியே நீங்க இருக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நானும் இருக்கணும்ன்ற எந்த அவசியமே இல்லை. அவங்களோட விருப்பம், சுய முடிவு. அவங்கள நான் மாத்தி கொண்டு வரணும்னு நினைச்சு நல்லது கெட்டதை சொல்றது வரைக்கும் ஓகே, ஆப்போசிட்ல சந்தோஷமா பேச வரைக்கும் ஓகே. வார்த்தைகள் கோபங்கள் உருவாகுதுங்கும் போது இதுக்கு மேல அவங்க புரிஞ்சுக்க போறது இல்லை அப்படின்னு நம்ம கொஞ்சம் நிதானமா இருந்துக்கலாம்னு யோசிக்கிறேன். பொதுமக்கள் சக மனுஷனுக்கு மரியாதை கொடுத்து பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஓடாவாடான்னு சொல்றதே தப்பு தான். நம்மளும் கண்ட்ரோலா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா அவங்க கண்ட்ரோலை மீறி பண்றாங்க அப்படின்னா, ஏங்க நீங்க சந்தோஷமா எடுத்து சொல்லும் போதே புரிஞ்சுக்காத ஒரு ஆள் நீங்க கோவப்பட்டு அவையவன் பேசும்போது அவங்க ஏத்துக்குருவாங்களா? அதுதாங்க வன்முறையில போய் முடியும். அதனால நிதானத்தை இழந்துட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருந்து பேசுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வருஷம் 2026 எலெக்ஷன் வந்துருச்சு. அப்ப நான் தூங்கிக்கிட்டு இருக்க நான் என்ன பண்ணணும், முழிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஒரு முதலமைச்சர் பதவிக்கு போட்டி போடுற எல்லாருமே முதலமைச்சரா இருக்கவரும் சரி, அந்த பதவிக்கு போட்டி போடுறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே சேஃபாவும் செக்யூராவும் இருக்காங்க. பொதுமக்களான நம்ம கொஞ்சம் நிதானம் தவறினாலும் ஆவேசப்பட்டு பேசினாலும் மன உளைச்சல்ன்றது அதிகமா பாதிக்கப்படக்கூடியது பொதுமக்களான நம்ம தான். இவங்க அவங்கள குறை சொல்றதும் அவங்க நம்மளை குறை சொல்றதும் இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. அப்படி குறை சொல்றது நார்மலா பேச வரைக்கும் ஓகே, வாக்குவாதங்களா போகுதுங்கும் போது இது வேண்டாம்னு நினைக்கிறேன். பாதிப்பு தலைவரா நிக்கிறவங்க போட்டி போடுறவங்களுக்கு கிடையாதுங்க, பொதுமக்களான நமக்குத்தான் பாதிப்பு. அதனால தயவு செஞ்சு நம்மளோட கண்ட்ரோலை மீறி போகுதுங்கும் போது வேண்டாமே. யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு போட்டோம். தலைவர்ன்றவங்க நிறைய நல்லது செஞ்சிருக்காங்க. அதை எல்லாமே நம்ம இந்த ஈகோ பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு, இந்த ரீசன்ட்ல நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் விட்டுட்டு நம்ம கண்ணை மறைக்கிறதுக்காக தான் இந்த ரீசன்ட்ல இப்ப எல்லாம் நடக்குது. தூங்கிக்கிட்டு இருந்தவங்க முழிச்சிட்டவங்க என்ன பண்றாங்க, என்னை பத்தி நல்ல விதமா காட்டுறதுக்கு நான் ஒருத்தரை வச்சிருக்கேன். என் முன்னாடி இருக்க கட்சியை பத்தி கெட்ட விதமா காட்டுறதுக்கு நான் ஒருத்தரை வச்சிருக்கேன். இது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம கட்சியை பத்தி நல்லதா காட்டுறதுக்கு நான் ஒருத்தரை வச்சிருக்கேன். ஒருத்தர் என்னங்க 10 பேரை வைக்கலாம். முன்னாடி இருக்கிற கட்சியை கெட்ட விதமா காட்டுறதுக்கு இங்க வச்சிருக்கோம். சோசியல் மீடியால டோட்டலா ஒரு 200 பேரு, 300 பேரு, 500 பேரு, 1000 பேரு இருக்கலாம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும், இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே நடந்துகிட்டு, 18 வயசுக்கு மேலானவங்க ஓட்டு இருக்கா இல்லையா, ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியாம தலைக்கு இவ்வளோன்னு ஒவ்வொரு வீட்டுக்கு போகுது. அப்படிங்கும் போது சோசியல் மீடியால 500 பேர் பேசுவாங்களா? ஒவ்வொரு கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காக ஒரு 500 பேர் இருப்பாங்களா? ஓகேங்க, 1000 பேர் வச்சுக்கோங்க. ஏங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் காசு போகும்போது, குடும்பத்துல 4 பேர் இருந்தா 4 பேத்துக்கு போகும், 2 பேர் இருந்தா 2 பேத்துக்கு போகுதுங்கும் போது சோசியல் மீடியால மொத்தம் எத்தனை பேர்? 500 பேர், 1000 பேர் இருக்கலாம். அந்த 1000 பேர்த்த என்னோட கட்சிக்கு தகுந்த மாதிரி நான் வச்சிருக்க மாட்டேன். அதுதான் சொல்றேன். என்னோட கட்சிக்கு தகுந்த மாதிரி நல்லதா காட்டுறதுக்கு நான் ஒருத்தர் வச்சிருக்கேன், முன்னாடி இருக்க கட்சியை கெட்டதா காட்டுறதுக்கு இன்னொருத்தர் வச்சிருக்கேன். இன்னொருத்தர் இல்ல, சாரி, எக்ஸ்ட்ரா எவ்வளவு வேணாலும். ஏன்னா மக்களுக்கு நம்ம நல்லது செஞ்சு மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்தோம்னா மக்கள்
வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்லது பண்ணுற தலைவரை யாராச்சும் இங்கே விட்டுறணும்னு யோசிப்போமா? கண்டிப்பாக விட மாட்டோம். அதனால வந்துட்டு இதை விட சிம்பிளாக எனக்கு சொல்கிறதுக்கு புரியல, எனக்கே தெரில, நானே கன்ஃபியூஸுன்றதை விட நல்லா பேசுவேன். டைம் அவ்வளோலாம் எடுத்து யாரும் கேட்க மாட்டீங்க, யோசிப்பீங்க. அதனால் வேண்டாம், புரிஞ்சுக்கிருவீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு மக்களான நம்ம கையில் இருக்குது, புரிஞ்சுக்கணும். கோவப்படுறதுல நஷ்டம் யாருக்கு? பொதுமக்களான நமக்கு தான் கஷ்டம். ஒருத்தர் வந்துட்டு ஆப்போசிட்ல பேசிக்கிறது வந்துட்டு கொஞ்சம் நிதானத்தோட பேசிக்கங்க, அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. என்னன்னா, தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டு போட்டி போடுற முதலமைச்சர் போட்டிக்கு முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுற எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூரா தான் இருக்காங்க. இதுல யார் பாதிக்கப்படுறா? பொதுமக்களான நம்ம தான் பாதிக்கப்படுறோம். அப்போ வந்துட்டு நம்ம தாங்க ஒத்துமையாவே இருக்கணும். உங்களுக்கு பிடிச்சது எந்த கட்சியா வேணாலும் இருந்துட்டு போகுது, எனக்கு பிடிக்காத கட்சியா கூட இருந்துட்டு போகுது. நம்ம ஏங்க சண்டை கட்டிக்கணும்? நமக்குள்ள சண்டை வேண்டாம். பொதுமக்களான நம்ம வந்துட்டு எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இது நடக்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஆனா நீங்க சந்தோஷமா ஷேர் பண்ணி பாருங்க, சிரிப்பு வரும். ஏன்னா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வரும். சந்தோஷமா பேசிக்கலாம், நிறைகள் குறைகளை வந்துட்டு சந்தோஷமா ஷேர் பண்ணிக்கலாம். சந்தோஷத்தை மீறி கோபம் ஆக்ரோஷத்தை உண்டாக்குது அப்படின்னா ஓகே, ஆஃப் பண்ணிட்டு முடிச்சுக்கலான்ட்டு விளைவிக்கணும்.